ஏய் படவா ராஸ்கல் ஐயா போனுக்கு சிஷ்ய நான் பரமானந்தம். ஓஹோ பரமானந்தம். எனக்கு சிஷ்ய இந்த பிச்சைக்கார கருமாங்கலாம். அவனுக்கு சிஷ்ய இவன் தான் எட்டாம் துப்பா. எட்டாம் தொகை படிக்கிறாங்க பாரு. நம்ம படிக்கிறாங்க. அன்னைக்கு உட்கார்ந்தா 16 நாள் தான் நான் ஏந்திருப்பேன். 15 நாள் நடப்பு 16 நாள் காரியம். அதுக்கு அது 17 நாள் கசப்பு தலை முடிச்சிட்டு ஓஹோ நான் வந்து அவனுக்கு சிஷ்யா கதவா எங்களுக்கு சிஷ்யம் உண்டு. ஓஹோ அத போட்டு ஆடலாம் பாரு. அவன் தான் 29 நாள் 30 அவனா சரி தலை தேவசம் யாருன்னு கேட்டா எங்க மத்தலக்காரன். அவன் தான் தலை தோசை. தலை தேவசோட சிஷ்யம் உண்டு. ஓஹோ நீ பரமானந்தம் கூட்டா யாவன் கர்மானந்தம் வரும். அது மாதிரிதான் எங்க காரியம் நடுப்பு நடுவுல அங்க போய் தின்னுட்டு வரணும் தான் வயிறு அப்படி சொல்ல சொன்னா பிச்சைக்காரிக்கு. ஐயா தம்பி எப்படி உபதி பரமானந்தம் பரமானந்தம் ஆமாண்டா எப்படி விளக்கம்? மாதா பிதா குரு தெய்வம். ஓஹோ மாதா பிதா குரு அதோ தெய்வம். தம்பி பாத்துருக்கோம். ஆமா தம்பி அப்படி அவருடைய அந்த அம்மாவுடைய பாத்திருக்கோம். ராமாயி கண்ணம்மா ராமா என்கிற கண்ணம்மா அவருடைய பாவத்திற்கும் 150 ரூபாய் வாங்கிட்டு ஊருக்கு போயிருக்கேன் பேசிக்கிறோம். அப்படி இதோ கோவிந்தசாமி கவுண்டர் அவரும் சாரூப சாமியை சாய்ந்திருக்கக்கூடிய இந்த 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று அந்த எம்பெருமானை பிரார்த்தனை செய்கிறேன். சரிப்பா அப்படி அவரோட பாத்திருக்கும். இன்னும் கலைமாமணி விருது பெற்ற சகரையா பார்த்திருக்கோம். இன்னும் கிருஷ்ணயா பார்த்திருக்கோம். நம்முடைய குழுவினருக்கும் தம்பி தங்களுக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம். என்னுடைய வணக்கம் கூட விளக்கத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஐயா ஆளை பார்த்தா கொஞ்சம் நெட்ட. ஆளை பார்த்தா கொஞ்சம் நெட்ட. கையில பார்த்தா கவுண்டர்ல கட்ட. கையில பார்த்தா சிம்மாடு கட்ட. கைத்துல பார்த்தா உத்திராதி ஏன் கொட்டை. என் பையன் தான் எட்டு வந்த கொட்டை. பையன் வந்து எட்டு வந்தா உத்திராத கொட்டை. எந்த ஹோட்டல்ல போய் தண்ணி மண்டு ஊத்திரிய பொட்டை. தம்பி என்னிடத்தில் அகரவிட வார்த்தை தெரிவித்தால் தம்பி சாபத்தை அழித்து விடுவேன். அப்படியே சாப்பிட்டு விடுவேன். ஐயா உங்களுடைய விளக்கத்தை விவரமா சொல்லுங்க ஐயா. சொல்றோடியா ஐயா விளக்கம் விவரமா புரிந்து விட்டது. எப்படி இந்த 3 லோகத்தையும் ஒரே ஒரு நொடியில் சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் நாடோடியா தம்பி ஏன்னா இந்த 3 லோகத்தையும் ஒரே நொடியில் சுத்தி வரக்கூடியவர் இந்த நாரத முனிவர். பிச்சைக்காரி அப்படி தம்பி தேவலோக சஞ்சாரி தேவரெல்லாம் ஒரு பூட்டு. அம்மட தம்பி நீங்க ஒரு திறவுகோல் சாவி. தேவரெல்லாம் ஒரு பூட்டு. அந்த பூட்டுக்கெல்லாம் நான் தான் சாவி. ஆமாண்டா அப்படி தம்பி ஏன்னா அந்த திருலோகத்தை சுற்றி வரக்கூடியவர் இந்த நாரத மகாமுனி. ஆமா ஐயா. அப்படி இருந்தாலும் நான் இப்ப எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? எப்படி பிறந்தீங்க தம்பி? நான் இப்ப வளர்ப்பு பிள்ளையா வந்திருக்கின்றேன். இந்த பிரம்மதேவனுக்கு கலைவாணிக்கு வளர்ப்பு பிள்ளை. அப்ப உன பெத்த தாய் தந்தை யாருங்க? பிரம்மதேவனுக்கும் கலைவாணிக்கும் வளர்ப்பு பிள்ளையா இருக்கின்றேன். அப்ப உன பெத்த தாய் தந்தை யாரு? சொல்லுமா சொல்ற முடியா?
சத்தியமா எனக்கு பெற்ற தாய் தந்தை இருக்காங்க. அவங்க யாருங்க? ஆமாடா தம்பி. சொல்லுங்க, சொன்னதான் தெரியும். ஏன்னா தேவலோகத்தில் ஏய் சித்தப்பா ஏய் பாபாடே தெரியா நான் சொல்றேன் இராயா நேரா ஹைதராபாத் நேரா வந்துறாங்க. அப்படி தேவலோகத்தில் சபையானது வருடத்துக்கு ஒரு முறை கூடும். ஓ தேவலோகத்தில் தேவசபை கூடியது 12 வருடத்திற்கு ஒரு முறை கூடும். ஆமாங்க, என்ன கூடும்? தேவசபை. அப்படி தேவரெல்லாம் அமர்ந்திருப்பார்கள். ஆமா ஆமாடா தம்பி. அப்ப சற்று நேரத்தில் அந்த தேவ மாதர்கள் இருக்காங்க பாரு. ஆமா, ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை 4 நாட்டிய மாதர்கள். நாட்டிய மாதர்கள் தேவலோகத்தில் நாட்டியம் ஆடுவது வழக்கம். ஆமாடா தம்பி. அந்த சபையில் நாட்டியம் ஆடுவது வழக்கம். ஆமா. அப்படி பேசாத அப்படி அந்த நாட்டியம் செய்வதில் அதிக சிறந்த நல்ல முறையில் ஆமாண்டா அழகில் சேர்ந்தவங்க ஊர்வசி அம்மா. ஊர்வசி அம்மா நாட்டியத்தில் சேர்ந்தவங்க அந்த ஊர்வசி அம்மா தான். ஆமா. அப்படி வாசனை திரவியெல்லாம் பூசிக்கொண்டு அந்த தேவலோகத்தில் நாட்டியம் ஆடுகின்றார்கள். ஆமா. அதை கண்ட பிரம்மதேவன் பார்க்கிறார் சபையில் இருந்து. உங்க அப்பா பிரம்மதேவன் சபையில் இருக்கிறாரு. அந்த நாட்டியம் ஆடுறது உங்க அப்பா பிரம்மதேவன் பாக்குறாரு. அப்படி பாக்குறார்கள். அப்படி பார்த்த உடனே என்ன காம பார்வை பார்க்கின்றார். ஓ பிரம்மதேவன் ஊர்வசி அம்மா பார்த்து காம பார்வை பாக்குறான். ஆமா. இவ்வளவு அழகா ஆடுறாங்களே, இவ்வளவு அழகா இருக்காங்களே, இவளை எப்படியாவது நம்ம சேர்ந்தே ஆக வேண்டும். அப்படி இந்த ஊர்வசி அம்மா சேர்ந்தாக வேண்டும் என்று காமப்பாவை பார்க்கின்றார். அப்படி பார்த்த உடனே அந்த அம்மா பாக்குறாங்க, பிரம்மதேவன் நம்மைத்தான் உற்று நோக்கி பார்க்கின்றார். நம்ம மேல காமாசைப்படுகின்றார். அப்படி என்று நம்மளை சேராம விடமாட்டா. அப்படி என்று தேவலோகத்தை விட்டு அந்த தேவசபை விட்டு ஊர்வசி அம்மா ஓடுறாங்க. ஆமாடா தம்பி. அப்படி ஓடின உடனே அந்த பின்தொடர்ந்து ஓடுகின்றார் பிரம்மதேவனும். ஊர்வசி அம்மா பின்னாடியே ஓடுறாரு. இந்த வயதான போனாங்க அப்படின்னு அவரு பின்தொடர்ந்தே போறாரு. அதை பார்த்த உடனே தம்பி மண்ணா வீட்டுல என்ன கட்டி இருக்கும்? உன்ன மாதிரி கைதை கட்டி இருக்கும். என்ன மாதிரி கைது தம்பி? கைது தலை சொல்லிட்டு அப்படி மண்ணா வீட்டுல கைது இருக்கும். ஆமாங்க. அந்த அம்மா பாக்குறாங்க, நம்ம அழகா ஒரு சமயம், இதான் சமயம், அழகான ஒரு பெண் கைதியா உருவமாடலாம் அப்படி என்று அந்த பெண் கைதியா உருவமாடினார் அந்த ஊர்வசி அம்மா. அந்த கொட்டால பூந்துட்டாங்க கைது கொட்டையில. ஆமாடா தம்பி. அப்படி பெண் கைதியா உருவமாடின உடனே பிரம்மதேவன் பார்க்கின்றார். நானத்தால பார்க்கின்றார். இந்த வயதான ஊர்வசி போனாங்க, ஆளை காணாம என்று ஆனந்தத்தில் நோக்கி பார்க்கின்றார் பிரம்மதேவன். ஆமா. பார்த்த உடனே அழகான ஒரு பெண் கைதியா உருவமாறி போய் தெரிந்து விட்டது ஊர்வசி அம்மா. ஆமா. இவரும் உடனே ஒரு ஆண் கைதியா உருவெடுத்து ஆமாடா தம்பி அந்த கைத கொட்டாயிலே ஆமாடா ஆண் கைதியா உருவெடுத்து இருவரும் புணர்ச்சி செய்து ரிசி பண்ட ராவு தங்காமல் அங்கேயே நான் செடித்தேன். அப்படி கைதி இப்ப ஆனா விளக்க புரியுது. தம்பி இப்ப புரிஞ்சானா எப்படி பாருங்க புரியுதுங்க. அப்படி தாய் தந்தா அந்த பிரம்மதேவனும் ஊர்வசி அம்மா கைதுக்கு போறது நீங்க. ஆமாண்டா அவடா கைத ஊரா. அப்படி அந்த கொட்டாயில் நான் ஜெயித்தவன். ஆனா வண்ணானுக்கு அந்த வண்ணா இருக்கான பார், வண்ணானுக்கு சில காலமா பிள்ளை என்பது கிடையாது. ஓ வண்ணானுக்கு 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. குழந்தையே இல்ல. குழந்தை என்பது இல்லை. ஆமா. அவர்கள் இருவரும் என்னால பேசல ஐயா. தம்பி ஐயா நீ சொல்லு. மன்னாருக்கு தினசரி என்ன வேலை திறந்து வரும்? காலையில 5 மணில ஏஞ்சி துணி மூட்டை எடுத்துட்டு ஆத்தாங்கரைக்கு போய் துணி துவைக்கிற வேலை. ஐயா துணி துவைப்பது வழக்கம். ஆமா. அப்படி எண்ணெயும் கூட்டிக் கொண்டு அந்த குளக்கரையில் விட்டு நதிக்கரையில் விட்டு அவர்கள் துணி துவைக்கின்றார்கள். அப்படி தம்பி முட்டி போர் தவந்து வயசு போற வயசு. ஆமா. அப்போ இது முட்டி போட்டு கொண்டு அந்த தண்ணில ஆமாடா அப்படியே சும்மா கலகர அத பார்த்து சொல்றாங்க, ஏ கலகாதரா சொன்ன கடலூர் பக்கத்துல சிங்காரப்பேட்டை. ஓஹோ சங்கரம்பேட்டை அங்க பாண்டிச்சேரி 8 மணில கடத்து வந்துருவாங்க. வக்காலா போய் 3 கோடி ஆயிடுச்சு. அங்கிருந்து நடக்கிறாங்க 1 மணி நேரமா நடக்கிற 6 இடத்துக்கு. அங்கதான் சொன்ன கலகாலரா தண்ணி அதிகமா ஊத்தணும். முந்தான 3 கோடி 6 கோடி ஊத்தி புண்ணியில கதால அன்னைக்கு. ஓஹோ அந்த மாதிரி கலகரம்பி. அதனால கலக்காதரா கலகக்காரா. அன்னையில இருந்து உனக்கு என்ன பேரு? எனக்கு கலகக்காரன்.
அன்று முதல் இந்நாள் வரைக்கும் கலகக்காரன் என்று அழகான பேர். பண்ணி எங்க போயிடுவாரா? அப்படி கலகக்காரன் ஆனா தம்பி, அது போனால் போகட்டும் தம்பி. ஒரு குழந்தையானது யானையில் இருந்தா, யானையில குழந்தை பட்டு தூங்கிட்டு இருந்தா அந்த குழந்தைய பிடிச்சி கிள்ளி விட்டுடுவேன். சில சமயத்துல ஆட்டி விட்டுருவேன். யாருன்னு கேட்டா பெரியாரு சொல்றோம், ஆட்டிய விட்டுருவேன். ஆட்டி விட்டுருவேன். ஆமாடா தம்பி. அப்படி அப்படியாப்பட்ட பேர் எனக்கு என்னது? கலகக்காரன். அப்படி ஒண்ணு தம்பி, அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு சாபம் ஒன்று இருக்கின்றதுடா. என்ன சாபம்? சாபமா? ஏய், சாபம். சாபம். ஆமாடா தம்பி. தம்பி, நான் தக்கன் சாபம் படிக்கு நானே. எனக்கு ஒரு சாபம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன சாபம்? ஏன்னா தச்சகன் ஒரு சகோதரர் தச்சகன். ஆமாடா தம்பி, எனக்கு தச்சகன் கொடுத்த சாபம் ஒன்று இருக்கின்றது. அது எப்படி? ஏன்னா தச்சகனோ 2000 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆமாடா தம்பி பரமக்கடலை கோரி தவம் வர செய்து வாங்கி வந்துவிட்டால் இந்த உலகத்தில் நாமளே ராஜ்யம் செய்யலாம், அரசாட்சி செய்யலாம், அரசாட்சி செய்யலாம். ஏன்னா தக்கன் செய்வதோ அதர்மம். ஆமாடா பண்றாங்க. அவன் செய்வது சும்மா ஒருத்தர் அடி அடி அடிக்கிறான், அடி அடிக்கிறான், நாய் அடி பேய் அடி அடிக்கிறான். ஏன்னா தக்கன் செய்வதோ அதர்மம். இன்னும் 2000 பிள்ளைகளை பெற்றெடுத்து தவம் வாங்கி வந்து விட்டால் இந்த உலக மக்கள் எப்படி வாழ்வது என்று பார்த்தார்கள். அப்படி நான் பார்த்தேன். இவர்களை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும். அந்த வயல நீ வர, அந்த வயல நான் வரேன். ஏன் வர? பிள்ளைகளா எங்க போறீங்க? பரமக்கடலை நோக்கி நாங்க வர வாங்க போறோம்னு சொன்னாங்க. அப்பா, இப்படி பரமக்கடலை நோக்கி தவம் செய்தால் லாபம் கிடைக்காது, ஒரு புண்ணியம் கிடைக்காது. ஆமா, அப்படி என்று அந்த கண்ணா என்று பஜனை பாடினால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், உங்களுக்கு புத்தி மோட்சம் கிடைக்கும். அப்படி என்று திசை மாத்தி திருப்பி விட்டேன். அப்ப பார்த்தாடா தச்சகன். ஆமாடா தம்பி. சகோதரா நாராதனா சொல்லு. அப்படி சகோதரா, அடே நாரதா, நீ என்னைக்கு என் 2000 பிள்ளைகளை கலகம் மூட்டினாயோ அன்று முதல் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும். கூடா சாபம். அப்படி என்ன சாபம் கொடுத்து விட்டார். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யலனா உன் வயிறாக விட்டதே வடிநெற்று விடுத்து விடும். ஆமா, ஓடிவிடும். ஏன்னா அப்படி சாபத்தை கொடுத்துட்டான். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கலக்கலன்னு சொன்னா அது ஓடால. ஒரு நாளைக்கு கலகலாம் உடம்பு தாங்காதுங்க. கலகம் செய்யும். அப்படி சாப்பிட கொடுத்துட்டான். அப்படி என்று சாப்பிட்டு கொடுத்து விட்டாரு. ஆனால் இப்ப எங்க போக வேண்டும்? அப்பா அம்மா பார்க்கணும். அப்பா அம்மா பார்த்து பண்ணி போகணும். இப்ப ஆமாடா தம்பி, போகணும். அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். நல்லதோ கெட்டதோ போகலாம். போகணும். சத்தியலோக தன்னை தாடி ஐயா வீணைக்கான சத்தமது பெங்களூரை சேர்ந்த அன்பு என்பவர் காலங்கண்டு தாளவாசிக்கக்கூடிய காவேரி பூண்டியை சேர்ந்த மனோரஞ்சன் அவனுக்காக கொடுக்கக்கூடிய ரூபாய் 50. யார் கற்பதென்றால் பயன்பாடு திலகன் அசோத் என்ற கண்மணி ஒரு வங்கியில் இருந்து பட்டிமன்ற வாழ்வாடு வங்கி 5 காணிக்கு கொடுக்க மறுகாணிக்கு மலை போல் வளவன் கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம். அவன் பேரு மனோரஞ்சன், மனோ குஞ்சன். ஐயா, என்ன வேணும் சத்தம் கேட்குது? உன்னுடைய மகன் யோகத்தை சுத்தி வரக்கூடிய நாரதர் வந்திருக்காங்க. நாரதர் இங்க வந்திருக்கான். ஆமா ஐயா,
விபூதி. ஆ, ஆனா வாடான்னு சொன்னாலும் கலகம்தான். இல்ல போன்னு சொன்னாலும் கலகம்தான். ஆ? இவன் கலகலங்க அண்டாங்க இவன். சரி அப்படியா? ஆஹா. சரி வரத்தில் பார்க்கலாம். ஐயா அம்மாடி பாதாளத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். வரும்படி உத்தரவு. ஆமா. நீங்க சிம்மசேனோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கள். கண்ணே, நாரதா. நாரதா. எழுப்பா, எழுந்துரு. நீ ஆயில பெற்று வழக்கடவது. ஆஹா, உங்க சித்தமிரணிய பாக்கியம். ஆமா, அம்மா இருக்காங்களா? அம்மாவும் பாருங்களா? ஆமாப்பா. கலைவாணி என்ன தாமதா? ஒண்ணு இல்ல அது ஒண்ணு இல்லைங்க ஐயா, ஐயா. அன்னைக்கு வடி அரிஞ்சு வெங்காயத்துல போட்டுங்க. வெங்காயத்துல போட்டு ஓடி ஐயா, இப்பதான் அப்பளத்துல எண்ணெய் ஊத்திட்டு வந்தேன். ஆனா சொல்லுங்க ஐயா. மகன் நாரதன் வந்திருக்கான். நாரதன் வந்திருக்கான். ஆமா, அப்படியா? ஆனா அவனோட விவரம் உனக்கு தெரியும். தெரியுங்க. ஆனால் பாத சேர்வை கண்டா ஆசீர்வாதம் கொடு. கொடுக்குறேன். பால் சேரி பார்த்துட்டு பால் கொடுன்றாரு அவரு. ஏய், சத்தியலோக எல்லை எதோடு இருக்கோ அது வரைக்கும் அவன் காத்தே அங்க இருக்கப்படாது. கண்டிப்பா நான் அனுப்பிச்சு வச்சிடறேன். வேற அனுப்புற வேலை வந்துது. அதெல்லாம் முடிச்சு கண்ணே, சரியப்பா. மகன் நாரதன் நீங்க கொடுக்கணும்மா. ஏந்திருப்பேன். பாலம் பண்ணிட்டா பாலம் நீயும் உன்னுடைய கழகமும் இன்புற்று சுகித்து வாழ அகத்தமா ஆசீர்வாதம். ஆனா உங்க அம்மா பிரமாதம். எப்படி? பாரு எவ்வளவு மன எவ்வளவு குணம் பாரு. ஆமாடா. கொண்டையே பிடிக்குதுன்னா அம்மா எப்படி இருக்கு? கோணம் அழகான கோணம். ஏய், அம்மா 2000 கூட போலாம்பா. ஏப்பா சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. சாப்பிட்டேன். குட்டி ஒரு நாரதனே வா. தேவடியாளு போட்ட பையா. அப்படி திட்டாதான் கோவத்தோட போவோம். அம்மா யாரு?
நீதானா நான்தானா? போ போ எவ்வளவு? போ போ அட மம்டிக்கு போட்டு பையன் டேய் மம்டி மகனே ஐயோ ஏன் வரப்ப கோபல் வர பாய் ஐயா யாருக்கு போறதோ மம்டி போட்டு சொல்றான் ஐயா அந்த ஓடி போன அந்த நாடு புள்ளதானே அப்ப இவனடா மம்டி மம்டி வந்து பையன் மம்டின்றா கலகிட்டா போடா நீ ஒரு இடத்துல சொன்னா நீங்க டேய் டேய் அவன சண்டை போடுறான் ஓ அம்மா அம்மா கலகங்கள் ஒன்றும் இல்லை கலங்கள் ஒன்று இல்லை அம்மா உங்களுடைய பாத்த பணிந்து சேவிக்கலான்னு வந்தேன் எந்த கலகமும் நான் கொண்டு வரலாம் பாதம் பத்தியா? ஆமா சரி ஆசீர்வாதம் கொடுத்தமா சரி ஆமா ஆமாமா கிளம்பு அவ்வளவுதானே அடங்கோமா இந்த ஊரு தலைவர் போடா பேமாரி போடுமா அவனே அப்ப இரு ஒன்ன கேக்கல உன் மொழி தான் கேட்ட ஒன்ன கேக்கல ஏய் போடா போயா நான் புண்ணக்கடோ ஏய் அவன் யாமாவனா போடா ஏய் ஏய் அவன் கேட்டு போய் போறான் நீ கம்முனு புண்ணாக்க நீ கம்முனு ஏய் ஏய் நீ போடா போடா முட்டி வராத அவனே போடா போடானா இல்லையா போடா இருமா போடா 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 நீ போ எப்படியா பையா நீ யாரு அவன் போடா பாப்பா பாப்பா கம்முனு பாப்பா அவன்லாம் டேய் பூபதி என்ன பையா இவர்களை பார்த்து கண்டு ஆமா சேவிக்கலான்னு வந்தோம் ஒரு ஆனா ஒரு தகப்பன கூட ஒரு மனசு ஒரு மாதிரியா கூட இருக்கலாம் ஒரு பெத்த தாய் பெற்ற தாய் ஒரு மனசாட்சி இல்லாத பேசுது எக்கச்சமா ஓட்ட விட்டு போடானது விட்டுட்டு போடான்றாங்க உங்க அப்பா கூட முட்டி வராது அவரு விட்டுரு சரி விட்டுரு ஆனா உங்க அம்மா சூத்துக்கு ஆப்பு வைக்கிற நீ ஆனா கலக நல்லா உங்க அம்மாவுக்கு உங்க அம்மா டேய் இவங்களுடைய எங்க அம்மா சூத்துக்கு நல்ல ஆப்பு தேடி அவனு இன்னைக்கு ஆமா நான் புளியாங்கோட்டை இது வச்சுக்கிறேன் முளகுதி கட்ட அம்மா ஒரே ஏத்தாங்க ஏன்னா ஒரு அம்மா புள்ள வந்தா பட்டு அம்மா பால் கொடுப்பாங்க பாவத்தை கொடிடாடா பாவி நீலா இருக்கா தூக்கு மாடி அது போகட்டும் இந்த சத்தியலோகத்தில் கலகம் என்பது இன்னைக்கு கிடைக்கல ஆமாங்க ஆனா கைலாயத்தில் ஆமாண்டா ஆமா ஆமா சத்தியில வந்து எங்க பார்த்தா தேடி பாக்குறோம் 12 மணி மேல போய் பாக்குறோம் கிடைக்கல கலகம் அதனால சத்தியலோகத்துல நீ கலகம் இல்ல ஆனா இவங்களை அடியாதனமா அடி வாங்குறதுக்கு அது ஒரு ஆலோசனை செய்யணும் ஆலோசனை செய்யணுமா ஏன்னா தம்பி நம்ம தாத்தா பாட்டு இருக்காங்க பாரு கைலாயத்தில் ஆமா ஆமாண்டா தாத்தா பாட்டிய சும்மா கதி கலங்க வைக்கிறோம் இன்னைக்கு வைக்கணுமா கலங்காதான் இருக்கு தாத்தா பாட்டி பார்க்க முடியா ஆமாடா 3 மணி நேரம் லைன் நின்றதால காலமா போச்சு அப்பெல்லாம் ஒண்ணும் பட்டுன்னு பாத்துட்டு ஓடி வந்தோம் இப்பெல்லாம் 3 மணி நேரம் கம்பல்சரி ஒரு 3 மணி நேரம் லைன் நின்னாதான் அந்த தாத்தாவை பார்க்க முடியும் 1.5 மணி நேரம் இருந்தாதான் அம்மாவை பார்க்க முடியும் தாத்தா பாட்டி பாக்கதான் நாங்க அட்டியும் உனக்கு திருவண்ணாமலை தான் உங்களுக்கு குல தெய்வம் ஏன்னா இவங்க தாத்தா பாட்டி பாக்குறதுக்கு முன்னால கேட்டுல எப்ப ஆதார் கார்டு வச்சுக்கிறியா அப்படின்றாங்க அப்படி என் ஆதார் கார்டு காசு தாத்தா பாக்கணுமா என் தாத்தாவே என்னால பாக்க முடியல தம்பி அதனால தாத்தா பாட்டி பாக்கணும் அவங்கள மூலியமா எதனா கலங்க கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதனால நீ கைலாயம் போலாம் கைலாயம் இப்படியாக நாரத மகாமுனிவர் கைலாய தேடி போய் இதோ பேர் மாட்டார் போ
Hey!